மார்வெல்ல இருக்கிற கோஸ்ட் ரைடருக்கும் டிசியில் இருக்க டாக்டர் ஃபேட்டுக்கு சண்டை வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்த்துடலாமா? இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் கேட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் நம்ம மார்வெல்ல இருக்கிற கோஸ்ட் ரைடர் கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். இவர் பவர்ஸ்ன்னு பார்த்தா இவர்கிட்ட எல் ஃபயர் மேனிபுலேஷன் இருக்கு, சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கு, எக்ஸ்ட்ரீம் டியூரபிலிட்டி இருக்கு, ரீஜெனரேஷன் இருக்கு, மிஸ்டிக்கல் செயின்ஸ் இருக்கு, எல் சைக்கிள் இருக்கு, ஸ்ப்ரெட் ஆஃப் வெஞ்சன்ஸ் பவர் இருக்கு, பெனசன் ஸ்டேர் பவர் இருக்கு, சோல் மேனிபுலேஷன் பவர் இருக்கு, டைமென்ஷனல் டிராவல் இருக்கு, டீமோஸ் எனர்ஜி பிளாஸ் பவர் இருக்கு. இதான் நம்ம மார்வெல்ல இருக்கிற கோஸ்ட் ரைடரோட பவர்ஸு. அப்படியே இவரோட ஆர்ஜின் என்னன்னு பார்த்துடலாமா? நம்ம தம்பி கோஸ்ட் ரைடரோட உண்மையான பேர் ஜானி பிளேஸ். இவர் ஒரு பெரிய பைக் ஸ்டண்டரு. அவங்க அப்பா மாதிரியே இருக்கிற ஒரு கிராஸ் செம்பர்சனை கேன்சர்ல இருந்து காப்பாற்ற மெஃபிஸ்டோ கூட ஒரு டீல் பண்ணிக்கிறாரு. அந்த டீலில் நம்ம மெஃபிஸ்டோ ஏமாத்திடுறான் கேன்சர் சரி பண்ணுறேன்னு சொல்லி. அதனால நம்ம ஜானி பிளேஸ்குள்ளே இருந்த ஸ்ப்ரெட் ஆஃப் வெஞ்சன்ஸ், அதாங்க அந்த கோஸ்ட் ரைடரு பாண்ட் ஆகி நம்ம ஆளு கோஸ்ட் ரைடராக மாறிடுறாரு. இதுதான் மார்வெல் இருக்கிற கோஸ்ட் ரைடரோட சிம்பிள் ஆர்ஜின். அப்படியே டிசியில் இருக்கிற டாக்டர் ஃபேட்டோட பவர்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? இவர்கிட்ட காஸ்மிக் மேஜிக் பவர் இருக்கு, ரியாலிட்டி மேனிபுலேஷன் இருக்கு, எனர்ஜி பிளாஸ்ட் இருக்கு, மேஜிக்கல் ஃபோர்ஸ் ஃபீல்டு இருக்கு, ஃபிளைட் பவர் இருக்கு, டெலிபதி டெலிகினஸ் பவர் இருக்கு, டைமென்ஷனல் டிராவல் பவர் இருக்கு, மிஸ்டரிக்கல் நாலேஜ் இருக்கு, டைம் அண்ட் ஸ்பேஸ் மேனிபுலேஷன் பவர் இருக்கு, பவர்ஃபுல் ஸ்பெல்ஸ் அண்ட் இன்ஹான்ஸ்மெண்ட் பவர் இருக்கு. இதான் நம்ம டிசியில் இருக்கிற டாக்டர் ஃபேட்டோட பவர்ஸ். அப்படியே ஒரு ஆர்ஜின்னு பார்த்துடலாமா? நம்ம டிசியில் இருக்கிற மந்திரவாதியானோட உண்மையான பேரு கெட் நெல்சன். நம்ம கெட் நெல்சன் அவங்க அப்பா கூட ஒரு ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் அப்போ போகும்போது அங்க ஒரு நபுங்கிற ஒரு ஆளை பாக்குறாரு. அந்த நபுங்கிற ஒரு ஆளு அவருக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையுமே நம்ம கெட் நெல்சன் கிட்ட சொல்லி தராரு. சொல்லி தந்துட்டு பத்தாதுன்னு சொல்லி அவரோட ஹெல்மெட் ஆஃப் ஃபேட்டையுமே நம்ம அண்ணன் மந்திரவாதியான கிட்ட தந்துடுறாரு. அதுக்கப்புறமா தான் நம்ம அண்ணன் மந்திரவாதி டாக்டர் ஆஃப் ஃபேட்டா மாறிடுறாரு. இதான் நம்ம டிசியில் இருக்கிற மந்திரவாதியானோட சிம்பிள் ஆர்ஜின். சரி, மேட்ருக்கு வரலாமா? இவங்க ரெண்டு இடத்துல பேட்டில் வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்த்துடலாமா? கண்ணை முடிச்சொல்லாம் நம்ம அண்ணன் மந்திரவாதி என்ன இந்த பேட்டில் ஜெயிப்பாரு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம அண்ணன் மந்திரவாதி என்ன ஆல்ரெடி அவரோட ஹெல்மெட் ஆஃப் ஃபேட்டை போட்டிருக்காரு. அந்த ஹெல்மெட் ஆஃப் ஃபேட்டை கழட்டி வேணா நம்ம அண்ணன் கோஸ்ட் ரைடரு அவரோட பெனன்ஸ்டன்ட் பவரை யூஸ் பண்ண முடியும். அந்த பெனன்ஸ்டன்ட் பவர் தான் அவரோட முக்கியமான பவர். அந்த ஹெல்மெட் போட்டிருந்தாரு நம்ம அண்ணன் மந்திரவாதி என்ன, அந்த பெனன்ஸ்டன்ட் பவரை யூஸ் பண்ண முடியாது. சரி, இதே மாதிரி நெக்ஸ்ட் வேற யாருக்கு பேட்டில் போலாம் சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, நம்ம அண்ணன் கோஸ்ட் ரைடர் பிடிக்குன்னா ஃபயர் ஆர்ட் கமெண்ட் பண்ணிட்டு, நம்ம அண்ணன் மந்திரவாதி பிடிக்குன்னா மறக்காம பிளாக் ஆர்ட் கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்கப்பா.